ஐயா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓட்டு வாங்கினாரு. ஆனா எதிரில் உள்ள இவ்வளவு பெரிய ஜாம்பவான் கட்சிகள் தோத்தது இதுல மேஜிக் இல்லையா? இது மனித முயற்சியால் நடக்கிறது இல்ல, தெய்வ அருள் அந்த மனுஷனுக்கு இருக்கு. விஜய் முருகனுக்கு கும்பிட்டு அவர் நெத்தியில் வச்சுட்டு வர்றாரு. ஆனா அவர் வேற வழி இல்லை. ஏன்னா எதிர்த்து நிக்கிறவன் இருக்கான்ல திமுக காரன், அவன் என்ன பிளான் பண்றான்? இவன் ஹிந்துன்னு சொல்லு, ஹிந்துன்னு சொன்னா இவனை பிஜேபி சங்கின்னு சொல்லி இவனை போட்டு அமுக்கி புள்ளான்னு பிளான் பண்றான். ஏன்னா அவனுக்கு அதான் தெரிஞ்ச ஒரு ட்ராப்பு. அவர் முருக பக்தர்னு சொன்னா நம்ம அவரை அடிச்சிருவோம் கல் எடுத்துன்னு அவர் பயப்படுறாரு. பயந்துகிட்டு என்ன பண்றாரு, இல்லைங்க எனக்கு முருகனுக்கு சம்பந்தம் இல்லை, நான் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரஜினி ஐயா இருக்காரு, அவர் இந்த டிராப்ல மாட்டிக்கிட்டாரு பாவத்தை. ஏன்னா அவர் வாயை திறந்து நாங்க ஆன்மீக அரசியல்னு ஒரு வார்த்தை விட்டாரா இல்லையா, பிடிச்சாங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி இவர் சங்கி அது இதுன்னு சொல்லி கடைசி அவரை பயமுறுத்தி நான் அரசியலே வேணாம்பான்னு ஓட விட்டானுங்க. இப்ப எதிர்த்து பேசுறாப்புலையே இந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நான் வந்து சனாதன தர்மத்தை அழிச்சே ஆகணும்னு சொன்னாரா இல்லையா? அதே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில தான் அவர் வந்து சத்தியப்பிரமாணம் எடுத்தாரு. கரெக்டா? என்ன சொல்லி சத்தியப்பிரமாணம் எடுத்தாரு? அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்களையும் அனைத்து மக்களையும் நான் காப்பாற்றுவேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ ஒரு மதத்தை அழிக்கணும், அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆளு சொல்றாப்ல உதயநிதி ஸ்டாலின். அப்ப அவர் எடுத்த சத்திய பிரமாணத்துக்கு மீறி தானே அதை பேசுறாரு. அப்ப சத்திய பிரமாணத்துக்கு மீறி பேசினா அவர் எப்படி தம்பி எம்எல்ஏ இருக்க முடியும்? தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசியவாத சிந்தனையாளர் ரமேஷ் சேதுராமன் சார். வணக்கம் சார். சார், இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் 3 தடவை கவர்னர் ஆஃபீஸ் போனாங்க. அதாவது வெற்றி பெற்றதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 தடவை கவர்னர் ஆஃபீஸ் போனாங்க. முதல் முறை போகிறப்ப சாதாரணமாக தான் போனாங்க, ப்ளூ பாயிண்ட்லலாம் போயிட்டு வந்தாங்க. அது ஒரு விஷயமா பேசப்பட்டது. என்ன முக்கியமான விஷயமா பேசப்பட்டது அப்படின்னா, மக்கள் மத்தியில் 2வது தடவை போகும்போது கயிறு கட்டிட்டு போனாங்க. 3வது தடவை போகும்போது இந்த யாகத்திலலாம் வைக்கிற மாதிரியான ஒரு கருப்பு போட்டு நடுநிறுத்தியில் வச்சுட்டு போனாங்க. இதில் பின்னணியில் ஏதாவது இருக்கா சார், ரகசியம் ஏதாவது இருக்கா? ஃபஸ்ட்டு மாண்புமிகு முதல் அமைச்சர் ஐயாவுக்கு வந்து நன்றிகள். ஏன்னா வந்து ஐயா வந்து இப்போ வந்து ஒரு 700 டாஸ்மார்க்கை மூட சொல்லி ஏதோ ஆர்டர் போட்டிருக்காரு போல். அதனால் ரொம்ப நல்ல விஷயம். தொடர்ந்து இந்த மாதிரி நல்லது பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா எப்பயுமே வந்து இந்த கல்யாணம் பண்ண டயத்தில் அந்த ஹனிமூன் பீரியடுன்னுவாங்க. எல்லோரும் அப்போதைக்கு நல்லா தான் இருப்பார் மாப்பிள்ளை, போக போக தான் புத்தி தெரியும்னுவாங்க. ஆனால் ஐயாவே தொடர்ந்து நல்ல மாப்பிள்ளாவே இருப்பாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம். சரி, இப்போ சில பேர் வந்து அவரை கிறிஸ்டின் அது இதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு அவரை பார்த்தா கிறிஸ்டின் மாதிரிலாம் தெரியல. ஜோசப் விஜய் இதுக்கு முன்னாடி ஒரு சில லெட்டர் பேட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜீசஸ் லவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் பேட்லலாம் இருந்திருக்கு. அந்த ஸ்பேட்லாம் சைன் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என் பேர் ராபர்ட் ரமேஷ்னு போட்டுக்குங்க, மேக்னஸ் மோடின்னு கூட போட்டுக்குங்க, ஏதாவது ஒன்று போடுங்களேன். இப்போ என்னவாச்சு, ஏதாவது ஒரு பேரை போட்டுக்க வேண்டியதானே. அதனால் அவர் ஜோசப் விஜய்னு சொல்கிறது மேக்னஸ் மோடின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது சாமிகளா. ஏன்னா அவர் நெத்தியில் வச்சுருந்தது வந்து சாதாரண பொட்டு கிடையாது. அது வந்து யாக குண்டத்தில் இருக்கக்கூடிய களிம்பு. அது யூஸ்வலாக வந்து ஏதாவது ஒரு பெரிய விஷயம், ஒரு ராஜ விஷயங்களோ, ஒரு பர்டிகுலர் தொழில் நல்லா வரணும், இல்லை ஒரு நோய் இல்லாமல் போகணும், இல்லை தன்னை எதிர்த்து ஏதோ ஒரு பெரிய சக்தி வருது அதிலேருந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னோம்னா முருகன், இல்லை வந்து காளி, சிவன், இல்லைன்னா ருத்ர தெய்வங்கள், அதாவது நரசிம்மர், இந்த மாதிரி ருத்ர தெய்வங்களுக்கு பண்ணுற யாகத்திலேருந்து தான் அந்த களிம்பு எடுப்பாங்க. எஸ்பெஷலி முருகன். ஏன்னா அவங்கெல்லாம் போர் தெய்வங்கள். யூஸ்வலாக அதெல்லாம் வெற்றியை குறிக்கக்கூடிய ஆக்ஷன். ஜெயிக்கணும், ஒரு பர்டிகுலர் இடத்துல எதிரிகளை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்காகவே உருவாக்கக்கூடியதுன்னு வச்சுங்களேன். ஸோ ஐயா அதை போட்டு வந்திருக்கிறார். ப்ளஸ் அவர் முருகனுடைய பக்தர்னு சொல்லியும் சில பேர் சொன்னாங்க. ஏன்னா அவர் முருகன் கோயிலுக்கு போனார் இல்லையா, அது என்ன கோயில், திருச்செந்தூர். அவர் சும்மா போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலை, சட்டைக்கிட்டெல்லாம் இல்லாமல் உள்ளே போய் பூஜையில் உட்காந்தார். அந்த பூஜையுமே சாதாரண பூஜை இல்லை, அது வெற்றி அடைகிறதுக்காகவே உள்ள பூஜை. அதில் இவர் பேரில் தான் பூஜை நடத்தப்பட்டது. அப்போ தான் பேரில் ஒரு பூஜை பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அவர் எப்படி ஒரு கிறிஸ்டிவன்னு நம்ம நம்புறது? அதெல்லாம் நம்புறதில்லை. ஏன்னா நிறைய பேருக்கு முதல்ல பைபிள் வாசிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, குரானு, பகவத்கீதை எல்லாத்தையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வாசித்தனால நமக்கு ஒரு ஐடியா இருக்குதுன்னு வச்சிங்களேன். சாதாரண மக்களுக்கு முதல்ல பைபிளை நிறைய பேர் வாசிச்சிருக்க மாட்டாங்க. கிறிஸ்துவர்களாக இருக்கிறவங்க மேபி வாசிச்சிருக்கலாம், சாதாரண மக்களுக்கு அது தெரியாது. முதல்ல பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வந்து
ஒரு ஐடல் ஒர்ஷிப்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிறிஸ்டினாக இருக்க முடியாது. ஐடல் ஒர்ஷிப்பர்னா நீங்கள் வந்து வேறு தெய்வங்களை, இப்போ முருகனெல்லாம் கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து கிறிஸ்டினாக இருக்க முடியாது. முருகனை கும்பிட்டுட்டு நீங்கள் முஸ்லீமாக இருக்க முடியாது. ஆனால் ஒரு ஹிந்துவாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் கும்பிடலாம். உங்களுக்கு ஏற்கனவே ஹிந்துக்களில் 3330 கடவுள் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 கடவுள் வந்தால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் வரும். பகவான் என்ன சொல்லுவார், நீ எதை கும்பிட்டாலும் நீ என்னையே தான் கும்பிட்ற, உன் நம்பிக்கையை பலப்படுத்துறதுக்கு உன்னுடைய பிரேயரை நான் ஆன்சர் பண்ணுவேன், நீ யாரை வேணாலும் எப்படி வேணாலும் எதை வேணாலும் கும்பிடு, நீ நம்புறேன்னா அந்த நம்பிக்கையாகவே நான் இருப்பேன்னு சொல்லி பகவான் சொல்லுவார். அது வேறு எந்த மதத்துலேயும் நீங்கள் அதை பார்க்க முடியாது, இந்து மதத்தை தவிர. இந்து மதம் மாத்திரம்தான் மதத்தை தாண்டிய ஆன்மீகம் பேசக்கூடிய விஷயம். மற்ற மதங்கள் அப்படி கிடையாது. நீ வந்து பரலோகத்திற்கும் பிதாவை தான் கும்பிடணும்னா அதை தவிர எதையுமே கும்பிடக்கூடாது. அப்போ முருகனை கும்பிட்டுட்டு ஒரு ஆள் கிறிஸ்டினு அப்படின்னு சொன்னால் அதை நம்புகிற மாதிரி இல்லை. ஐயா வந்து ஜோசியம் ஜாதகத்துல எல்லாம் அதிக நம்பிக்கை உள்ளவர் போல். அது நல்லது தான். ஏன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் எல்லாம் போகிறோம். இப்போ வந்து ஃபுல்லாக புர்கா போட்டு விளக்கெல்லாம் போட்டு சிவன் கோயிலெல்லாம் இப்போ வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜோசியக்காரங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்குன்னு, அதே மாதிரி நடக்குது. ஸோ இந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்க நம்பி போகிறாங்க. பரிகாரம் பண்ணால் அவங்களுக்கு அதே மாதிரி நடக்குது. ஸோ அது ஏதோ ஒரு சக்தி இருக்குது இந்த ஊரில். நம்ம இந்த கோயில்களில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அது நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ. இப்போ கரண்ட் இருக்குதுன்னு நம்பி நீங்கள் சுவிட்சை போடுறீங்களா, இல்லை சுவிட்சு போட்டோன்னா லைட் எரியுதுன்றதுக்காக சுவிட்சை போடுறீங்களா? சுவிட்ச் போட்டு லைட் எரியுது. சுவிட்சு போட்டால் லைட் எரியுது, அது எதுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு யோசிக்கணும்? அட எரியுதுப்பா போட்டு விடுன்னு சொல்கிறோம் இல்லையா? அட இந்த கோயிலுக்கு போனால் பிரச்சனை தீருது. அது இருக்கா இல்லையா நம்பி என்னத்தை செய்ய போறீங்க? அட இந்த கோயிலுக்கு போங்க, இந்த 4 விளக்கு போட்டுவாங்க, அந்த கடன் பிரச்சனை சால்வ் ஆகிடும், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க அம்மாவுக்கு எல்லாம் சரியாக போகும், ஒன்றும் எல்லாம் சரியாக போயிடும், நீங்கள் மேலே போய் சிவபெருமானை பார்த்துட்டு வாங்க, இந்த முருகனை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ஜோசியக்காரங்க. அதே மாதிரி ஒரு முஸ்லீமாக இருக்கிறவர், ஒரு கிறிஸ்டினாக இருக்கிறவங்க அதே மாதிரி போகிறாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு எல்லாம் சரியாக போகுது. அப்போ அவங்க திரும்ப போவாங்களா இல்லையா? அட சுவிட்சை போட்டால் லைட் எரியுதுப்பா, அந்த தெய்வத்துக்கிட்ட போனால் எல்லா விஷயமும் சரியாகுதுப்பா. ஐயா நம்ம மாண்புமிகு முதல்வரும் அதே மாதிரி தான். அவருக்குரிய சூழ்நிலையில் அவர் முதலமைச்சராக இருக்கலாம் வாய்ப்பு எவ்வளவு ரேர் தம்பி. ஐயா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓட்டு வாங்கினார். ஆனால் எதிரில் உள்ள இவ்வளவு பெரிய ஜாம்பவான் கட்சிகள் தோத்தது இதெல்லாம் மேஜிக் இல்லையா? இது மனித முயற்சியால் நடக்கிறது இல்லை, தெய்வ அருள் அந்த மனுஷனுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், கரெக்டாக 106 தான் இருந்ததில்ல அவருக்கு, 108 இல்லை தம்பி, அதில் ஒரு ஆள் வேற ஒரு கேஸை போட்டு இதாக போச்சுல்ல. நிச்சயமா 106 தானே அவருக்கு இருக்குது. எதிரில் உக்காந்துருக்கிற 2 திமிங்கலம், இந்த 2 திமிங்கலத்தையும் மீறி இவர் வந்து ஜெயிச்சு இவர் இன்னும் சிஎம்மாக இருக்கிறாருன்னா அந்த முருகன் அருள் இருக்கிறனால தானப்பா. அதனால தான் ஐயா வந்து பூஜையை பண்ணி தலையில் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவர் உங்கள் விஜய் இன்னைக்கு சிஎம்மாக இருக்கிறதுக்கு காரணம் முருகன்னு விஜய்க்கு தெரியும். அதனால தான் விஜய் முருகனுக்கு கும்பிட்டு அவர் நெத்தியில் வச்சுட்டு வர்றாரு. ஆனால் அவர் வேற வழி இல்லை. ஏன்னா எதிர்த்து நிற்கிறவன் இருக்கான்ல திமுக காரன், அவன் என்ன பிளான் பண்ணுறான், இவன் ஹிந்துன்னு சொல்லு, ஹிந்துன்னு சொன்னால் இவனை பிஜேபி சங்கின்னு சொல்லி இவனை போட்டு அமுக்கி புள்ளான்னு பிளான் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு ட்ராப்பு. இந்த ரஜினி ஐயா இருக்காரு, அவர் இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டார் பாவத்தை. ஏன்னா அவர் வாயை திறந்து நாங்கள் ஆன்மீக அரசியல்னு ஒரு வார்த்தை விட்டாரா இல்லையா, பிடிச்சாங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி இவர் சங்கி அது இதுன்னு சொல்லி கடைசி அவரை பயமுறுத்தி நான் அரசியலே வேணாம்ப்பான்னு ஓட விட்டானுங்க. அப்போ விஜய் ஐயாவுக்கு புத்திசாலி கூட நல்ல அட்வைசர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஐயா சாமி நீ வந்து முருக பக்தர்னு சொல்லாத, உன்னைய ஜோசப் விஜய்னு சொல்லிக்கோ. அப்போது ஜோசஃபாக இருக்கிறவர் எப்படிங்க பிஜேபி சப்போர்ட்டராக இருப்பார்? ஏன்னா அவர் ஹிந்துவே இல்லையே. அதனால அவர் கிறிஸ்டின் ஜோசப்னு சொல்கிறது மூலியமா இந்த திமுக எரியக்கூடிய பெரிய ஆயுதத்திலிருந்து அவரை தப்பிச்சுக்கலாம் அப்படின்றனால ஐயா முருக பக்தராகவே இருந்தால் கூட ஐயாப்பா நான் முருக பக்தர்லாம் இல்லைப்பா நான் ஜோசப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்படுறாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் ஹிந்துக்களில் பாதி பேர் ஹிந்து விரோதிகளாக இருக்கானுங்க. அது ஏன்னு தெரியல. இவன் ஹிந்து, ஆனால் ஹிந்து விரோதமாக இருக்கிறதே இவனுக்கு ட்ரெண்டாக போச்சு. அதனால தான்
உதயநிதி அவர்கள் மீண்டும் சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசிடுங்க சட்டமன்றத்தில். அப்போ அமைதியாக இருந்தது காரணம் அதானா? பாவங்க அவர் முதலமைச்சர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோசப் விஜய்னு அவர் சொல்லிக்கிறாரு. நான் கூட தான் ராபர்ட் ரமேஷ், சரியா? இப்போ அவர் பயப்படுறாரு. யாரை பார்த்து பயப்படுறாருன்னா உதயநிதியை பார்த்து பயப்படல, நம்ம மாதிரி இந்துக்களை பார்த்து பயப்படுறாருங்க. ஏன்னா நம்ம மாதிரி இந்துக்கள்லாம் இந்து விரோதியாக இருக்கும். ஹிந்துன்னு சொன்னாலே அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவன் யாருங்க? நம்ம மாதிரி இந்துக்கள் தான். அப்போ அவர் பயப்படுறாரு. கிறிஸ்துவர்களை பார்த்து இல்லை, இஸ்லாமியரை பார்த்து இல்லை, திமுக பார்த்து பயப்படல. பாவம் விஜய் ஐயா வந்து நம்மளை பார்த்து பயப்படுறாரு. நம்ம மாதிரி முருக பக்தர்களாக இருக்கிறவங்க அவர் முருக பக்தர்னு சொன்னால் நம்ம அவரை அடிச்சிருவோம் கல்லெடுத்துன்னு அவர் பயப்படுறாரு. பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, இல்லைங்க எனக்கும் முருகனுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எதிர்த்து பேசுகிறாப்புலையே இந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார், நான் வந்து சனாதன தர்மத்தை அழிச்சே ஆகணும்னு சொன்னாரா இல்லையா? இந்த ஆள் வேற எங்கேயோ ஒரு இடத்துல பேசுறது வேற தம்பி. இந்த ஆள் எங்கே வந்து பேசுகிறாப்புல உதயநிதி ஸ்டாலின் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பேசுகிறாரு. அதே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தான் அவர் வந்து சத்தியப்பிரமாணம் எடுத்தார். கரெக்டா? என்ன சொல்லி சத்தியப்பிரமாணம் எடுத்தார்? அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்களையும் அனைத்து மக்களையும் நான் காப்பாற்றுவேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ ஒரு மதத்தை அழிக்கணும், அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் சொல்கிறாப்புல உதயநிதி ஸ்டாலின். அப்போ அவர் எடுத்த சத்தியப்பிரமாணத்துக்கு மீறி தானே அதை பேசுகிறாரு. அப்போ சத்தியப்பிரமாணத்துக்கு மீறி பேசினா அவர் எப்படி தம்பி எம்எல்ஏ இருக்க முடியும்? இப்போ வந்து சட்டமன்றத்துக்கு வெளியே பேசினாங்க அப்படின்னா, சட்டமன்றத்துக்கு வெளியே எங்கே பேசினாலும் நம்ம போய் கோர்ட்டில் கேஸ் போடலாம். இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே என்ன நடந்தாலுமே சபாநாயகர் தான் அதில் முடிவு எடுக்கணும். தம்பி சபாநாயகர் முடிவு எடுக்கலைனாலும் பொதுமக்களாகிய யார் வேணாலும், ஐயா நீ சத்தியப்பிரமாணத்துக்கு மீறி ஒரு வார்த்தையை வந்து சட்டமன்றத்தில் பேசிட்ட. இப்போ நீங்கள் தம்பி இவர் இந்து மதத்துக்கு அகேன்ஸ்டா சனாதனத்தை அழிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, வேற ஒரு மதத்தை சொன்னால் கூட அதுவும் தப்பு தானே. இப்போ தரியா சட்டம்னு ஏதோ ஒன்று இருக்குது, சரியா? அந்த தரியா சட்டம் ஒரு பெண்களை வந்து அடிமைப்படுத்துது, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க மாட்டேன்து, 4 பொண்டாட்டி கட்டிக்கலாம் ஒருத்தன்னு சொல்லுது, எப்போ வேணாலும் ஒருத்தனுக்கு வந்து டடாக் சொல்லி வெட்டி விட்டுலான்னு சொல்லுது, அவங்களுக்கு வந்து சொத்துல சம உரிமை இல்லைன்னு சொல்லுது. ஒரு பெண் வந்து சாட்சி சொன்னான்னா அந்த சாட்சி வந்து செல்லாது, 2 பெண் வந்தால் தான் சாட்சி செல்லும்னு சொல்லி பெண்களை வந்து பின்னடிக்க தள்ளுது. அதுக்கு டைவர்ஸ் ஆகி வெளியே போச்சு ஒரு பொண்ணுனா அதுக்கு வந்து ஜீவனாம்சம் கிடையாதுன்னு சொல்லி தரியா சட்டம் சொல்லுது. நான் தரியான்னு தான் சொல்கிறேன், அந்த வார்த்தையை சொல்லலை. அப்போ அப்படி ஒரு தரியா சட்டம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் குழந்தை திருமணம் பண்ணுறதுக்கு அந்த தரியா சட்டம் சொல்லுது. 8 வயசு 10 வயசு குழந்தைகள் எல்லாம் கூட அந்த சில ஊர்களில் அந்த தரியா சட்டம் பின்பற்ற ஊர்களில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தரியா சட்டத்துக்கு எதிர்த்தா நான் பேசுகிறேன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவாரா? ஏன் நீவே வந்து ஒருத்தரை மாத்திரம் சொல்றியே, அப்போ அதுக்கு சொன்னால் அவங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியான்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா தம்பி? கேட்பாங்கல்ல. அப்போ இவர் ஒரு 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 இனக்கூட்டத்தை அழிக்கணும்ன்றார். நான் இன்னும் அந்த சட்டத்தின் பேர், அந்த மதத்தின் பேர், அந்த மதம் யாருன்னா நான் சொல்லலை. அப்படி ஒரு மதம் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியுது, நீ அறிவாளின்னு அர்த்தம். என்னால் அது வாய் திறந்து சொல்ல முடியாது, உடனே அதுக்கு ஒரு கத்தக்கார போடுவானுங்க. இப்போ நம்மளை பற்றி பேசும்போது மாத்திரம் தைரியமாக எல்லாரும் பேசுவானுங்க. ஆனால் நம்ம யாரையும் பற்றி பேசவும் கூடாது, அது நம்மளுடைய இங்கிதம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களுக்கு இங்கிதம் தெரியுதா? ஒரு இனக்குழுவை ஒரு 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 மதம் சார்ந்த மக்களை மொத்தமாக அழிக்கிறத ட்ரெண்ட் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல இருந்தால் அதை வெளியே பேசி கோர்ட்டில் கேஸ் ஏற்கனவே இவருக்கு இருக்குது. இவர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ளே பேசினார்னா இவர் எப்படி எம்எல்ஏ இருக்க முடியும்? யாராவது ஒரு ஆள் இவர் மேலே கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் எம்எல்ஏ பதவி இவருக்கு பறிபோகும். ஒரு அசம்பிளிக்குள்ளே போய் நீ சத்தியப்பிரமாணம் பண்ணிட்டு அந்த சத்தியத்துக்கு விரோதமாக பேசுனீன்னா நீ என்ன சத்தியம் பண்ண? நான் வந்து இந்திய நாட்டில் உள்ள அனைவரையும் சமமாக காப்பேன் சொல்லீங்களா இல்லையா? அப்போ ஒரு இனக்குழுவோட பேரை சொல்லி அந்த இனக்குழுவை நான் அழிச்சே ஆகணும்னு நீ சொல்கிறியே, அது எப்படி கரெக்டாக இருக்கும்? இல்லை அவங்களுக்குள்ள பிரிவினை இருக்குது, அப்போ அடிமைத்தனம் அங்கே இல்லையா? அதை ஒத்துக்கிறியா? அதான் அந்த சட்டத்தில் இருக்குல்ல அடிமைத்தனம், அப்போ அந்த சட்டத்தை எதுக்கணும்னு நீ பேசுவியா? அது இன்னும் நடைமுறையில் தானே இருக்குது. இன்னமும் அவங்களுக்கு தனி சட்டம்னு சொல்லி அவங்கள இன்னும் வந்து பிரித்து தானே வச்சுருக்கிறானுங்க. அந்த பெண்களுக்கு இன்றைக்கும் வந்து சம உரிமை கிடையாதே சொத்துல. அந்த பெண்களுக்கு இன்றைக்கும் வந்து டைவர்ஸ் ஆனால் அவங்களுக்கு ஜீவனாம்சம் கிடையாதே, இன்னைக்கு வரைக்கும் இல்லையா பாவத்தை? அந்த பெண்களுக்காக யார் குரல் கொடுக்குறா? யாராவது ஒருத்தன் குரல் கொடுப்பானா? இல்லை.
அப்போ நம்ம அதையும் கேட்கணும் இந்த பர்டிகுலர் விஷயத்தில். சும்மா எப்போ பார்த்தாலும் இந்து மதத்தையே அழிக்கணும், இந்து மதத்தையே ஒடுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒன்று காரணம் சொல்லி இங்கே இருக்கிறவங்கள போட்டு அமுக்கணும்னா, அப்போ நீ அதுக்கு ஒரு நியாயத்தை பேசுறீனா, அந்த நியாயத்தை நீ வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பேசு. அந்த பெண்கள் மாத்திரம் என்ன பாவிகளா? பாவப்பட்டவங்க தானே அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, அவங்களுடைய உரிமைகளுக்காக அவங்க வந்து நிற்கலை. ஏன் நீ நல்லவன்னா அவங்க உரிமைக்காக நில்லைப்பா. பகுத்தறிவு பகலவன், அவங்களாம் மனுஷங்க இல்லையா? அவங்களுக்குன்னா பரவாயில்லையா? அவங்க செத்தா பரவாயில்லையா? அவங்களுக்காக பேசுவோம் பகுத்தறிவை வச்சுக்கிட்டு. அவங்களையும் படிக்க வைங்கப்பா, அவங்களுக்கும் வந்து சம உரிமை கொடுங்கப்பா, சொத்துல அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுங்கப்பா, அவங்க இப்படி வந்து 4 தடவை தலாக சொல்லி துரத்தி விட்றாதீங்கப்பா, இதெல்லாம் சொல்லுப்பா. நீ நல்லவனாச்சே சொல்லு. இங்கே மாத்திரம் வந்து இவங்களை இந்துக்களை கொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காதும் இல்லை, அசம்பிளியில் போய் பேசுகிற. இது எந்த வகையில் நியாயம்? நம்ம தான் அவங்க தான் சொல்லணும்ப்பா தம்பி.